ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஒரு ஆதரவு தெரிவிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரும் நம்ம லோகேஷும் வந்து கன்ஸை பற்றி பயங்கரமாக வந்து பேசியிருந்தாங்க. நான் ஒரு பேட்டியில் கூட கமல் சார் கிட்ட வந்து பயங்கரமான கன்ஸ்லாம் வந்து இருக்குது, அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து லோகேஷ் வந்து பில்டப் பண்ணியிருந்தார்ல. அதில் ஒரு 10 AK-47 வாங்கிட்டு கமலஹாசன் இதுலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அசோக் நகர் பக்கம் போகும்போது போலீஸ்காரங்கள பிடிபட்டாங்க. பிடிபட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றே என்னன்னா விசாரிக்கும் பொழுது அது டம்மிங்கிறது தெரிஞ்சிச்சு. உடனே ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா கமலஹாசன் அவர்கள் எந்த அளவுக்கு கலை இதாக இருந்தால் பார்க்குறப்ப டக்குன்னு வந்து பிடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் உள்ளே பார்க்குறப்ப தான் ஒரு டம்மின்னு தெரியுது. அப்போ ரியலிஸ்டிக்காக கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இல்லை. உடனே எப்படின்னு பாருங்கள், எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லோகேஷோடைய அடுத்த படத்துக்கு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க போல, கமல் சார் பெர்மிஷன் கேட்டு அவர் எடுத்துகிட்டு போயிருப்பார் போல தெரியுது. அப்போ தான் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான், போலீஸில் வந்து சிக்கியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் அவங்க வெளியே வந்துட்டாங்கன்ற மாதிரி தான் அப்டேட்டு. சரி, துரந்தர் 2 கலெக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது ஆகுன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி 2க்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க யாரா பிஸ்கோத் இவங்களே இவ்வளோ தூரம் அடிக்கும் பொழுது இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அமிதாப் இருக்கார், கமல்ஹாசன் இருக்கார், பிரபாஸ் இருக்காருங்கிறப்ப இதோடைய பீக் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா முதல்ல 1100 கோடி வந்துச்சு. ரெண்டாவது பாட்டில் கிட்டத்தட்ட 1500 2000 கிட்ட போகுங்கிறது எதிர்பார்க்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அமிதாப் கமல் சார் ஒரு பிரைம் ஃபார்மில் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து விஷால் அவர்கள் பேசிய ஒரு விஷயம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா. டிடிஹெச் பற்றி கமல் சார் பேசும்பொழுது அவர் யாரும் நம்மளை திட்டினீங்க, ஆனால் இப்போ வந்து ஒவ்வொருத்தனும் வந்து படம் எடுத்துகிட்டு எனக்கு அமேசான் பிரைமில் வைக்கணும், நெட்ஃப்ளிக்ஸில் வைக்கணும், நீங்கள் தான்டா போகிறீங்க, அப்போ அவர் சொன்னது தீர்க்கதரிசி தானே அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்ட ஒரு விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. உண்மை தானே அப்படிங்கிறது தான். அடுத்து நானும் கலைஞானியும் சொல்லிட்டு பட்டாபி ஸ்டோரி வந்து எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதில் இன்றைக்கி 2ஆம் பாகம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, 2வது அத்தியாயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் கூட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு நான் வந்து நார் சார் நீங்கள் தான் பூ அப்படின்னு சொன்னோடனே பூவாச்சு வாடிடும், நார் வந்து வாடாது, எந்த இதில் பூனாலும் நம்ம வந்து கட்டிக்கலாம், நார் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆர்டிகல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பாபநாசம் வாய்ப்பு இவருக்கு வந்ததை வந்து சொல்லிட்டு காமிச்சிருந்தார். என்ன அப்படின்னா திருநெல்வேலி பாஷை வந்து நல்லா பேசுவார்னு சொல்லிட்டு இயக்குனர் ஜீத்து ஜோசப் கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. உடனே அதுலேருந்து இவங்க எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்தே கமல் சார் வர்றப்ப ஷூட்டிங் வர்றப்ப அவருடைய கார்லேருந்து வரும்போது டோரை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து அவர் வந்து பண்ணி அதுக்கடுத்து இந்த படத்துடைய கேரக்டருக்கும் முஸ்லீம் கேரக்டர் அப்படிங்கிறதுனால நல்ல கெட்டப்லாம் போட்டு வைக்கும்போது கமல் சார் வந்துட்டு சலாம் அலிக்கும் அப்படின்னாரா. உடனே வாலிக்கும் சலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன எல்லாமே கற்றுக்கிட்டீங்க போல் அப்படின்னு சொன்னோடனே, சார் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிறது சார், நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி டெடிகேஷன் அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நான் அவர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்து அவர் ரிலீஸ் ஆச்சு, பார்க்கிங் படத்தில் கோவப்படுற மாதிரி ஒரு கேரக்டர் லாஸ்ட்டில் அவர் வாங்கினார்ல. அதில் ஒரு முன்னாடியே அவர் ஒய்ஃப் கிட்டே கூட அவர் ஷூட்டிங் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு மாதிரி அந்த கேரக்டராக தான் இருப்பாராம். ஏன்னா அந்த டியூன்லேயே இருந்தால் தான் இந்த படத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி பயங்கர டெடிகேஷனாக வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எல்லாமே கமல் சார் கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் அப்படின்ற மாதிரி தான் பாயிண்ட். ஓகே, அடுத்து உத்தம வில்லன் படத்தில் கேபி பாலச்சந்தர் கூட அறிமுகமாகி அவர்கிட்ட பேசிட்டு நல்லா நடிச்சிருக்கேன்னு கேட்குற படா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரா, பாராட்டார். அடுத்து குண்டப்ப விஸ்வநாத் அவர்கள் அவரும் வந்து தெலுங்கில் பார்த்துட்டு தெலுங்கில் பாராட்டினாராம் அவரை, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கமல் சார் வந்து ஒரு வட்டம் தசாவதாரம் ஷூட்டை வந்து பார்க்கும் பொழுது தெலுங்கில் பேசினார் ஒரு சைடில். என்னடா தெலுங்கில் பேசினான்னு சொல்லி இப்படி திருப்பி வந்தால் மலையாளத்தில் பேசிகிட்டு இருக்காராம். மலையாளத்தில் பேசி சரி ஓகே இந்தியன் லாங்குவேஜ் எல்லாம் தெரியும் போலன்னு சொல்லி அடுத்து ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்காராம். யாரையா அவர் அப்படின்ற மாதிரி வந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சி ஆகிடார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லை அவர் மகளை வந்து கேட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு நாள் கூட்டு வந்தாராம். அதுக்கு அப்போ வந்து எடுக்க சொன்னாங்க போல் ஃபோட்டோ பட்டாபியை. அப்போ பாஸ்கர் அவர்களிருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் மகள் நிற்கும் பொழுது கை ஆடி இருக்கு, அப்படியே ஃபோனை நல்லா கை ஆடல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே கை ஆடல் அப்படின்றத வந்து அவ்வளோ தூரம் அவங்க கூட வந்து பேசும்போது நமக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் தோணுன்ற மாதிரி பாஸ்கர் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியாது. அதை பற்றின அந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ முடிஞ்சால் படிங்க. நான் வந்து கவர் பண்ணது கொஞ்சம் தான், பட் அதில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ தட் இஸ் குட். இல்லை எவ்வளோ தூரம் நம்ம பாஸ்கர் அவர்கள் கமல் சாரை நேசிச்சிருந்தால் அவரும் உத்தம வில்லன் படத்தில் கமல் சாரும் அவங்க சீனை நீங்கள் பாருங்களேன், அவ்வளோ தூரம் ஒருத்தவங்க போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. நீ அடிக்கிற நான் அடிக்கிறேன் பார், மாற்றி அந்த அளவுக்கு காரணம் கமலஹாசன் அவர்களை அவர் நேசித்தது தான், வேறு எதுவுமே கிடையாது. முழுக்க கமலஹாசன் அவர்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பட்டாபி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காணொலி.
ஓகேங்களா? அதாவது ஒரு அத்தியாயமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதை பாருங்கள் முடிஞ்சா. ஓகே, டைம் இருந்தால் பாருங்கிறது தான். அடுத்து இந்த அரசியல் நிலைப்பாட்டில் கமலஹாசன் அவர்களை கிண்டலடிக்காதீங்களே இல்லைங்க. வர முறைலாம் கிண்டலடிக்கிறான். இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு அந்த சவுக்கு சங்கரம் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஃபோட்டோவை போட்டு எத்தனை சீட்டு என்ன சின்னம் அப்படின்ற மாதிரி வந்து கலாய்க்கிற அளவுக்கு ஆகி போச்சு. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பேசவே முடியல. அவங்க எடப்பாடி சொம்புன்னு வைங்களேன், ஏடிஎம்கே ஆதரவாக தான் பேசிகிட்டு இருக்காரு சவுக்கு சங்கர். பட் இருந்தாலும் இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? மக்கள் நீதி மையம் 10+ தொகுதி வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் நமக்கு கிடைக்க போகிற தொகுதி என்ன? மக்கள் நீதி மையத்தை 2 தொகுதி கொடுக்க போகிறாங்க. உதயசூரியனில் போட்டிட்டுன்னு கமலஹாசன் அவர்கள் அது வரைக்கும் வாயை திறக்கல. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. எலெக்ஷன் டேட் நீராகிடுச்சு, அவ்வளோதான். நான் அடுத்து 23 ஆகிடுச்சு. அடுத்து 23 எலெக்ஷன் உங்களுக்கு. இன்னும் ஒரு மாதத்தில் நீங்கள் முடிவு பண்ணணும். அதுக்குள்ளே என்னென்ன தயாரித்து நீங்கள் வந்து என்ன ரெடி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. நிஜமாக சொல்ல ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான். அடுத்து ஆக்ட்ரஸ் வித்யா அவர்கள் இந்தியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களோட டியூட்டி அறுவாலத்திய வாட்ச்மேனாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது அவங்க பிஜேபி மட்டும் தான் விமர்சிப்பாங்க, இங்கே வந்து இவ்வளோ குற்றங்கள் நடக்குது, ஏதாவது ஒன்று விமர்சிச்சிங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏமா பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு எதிராக தானே போட்டார் ட்வீட்டு, அதெல்லாம் பார்க்கலையா, கண்ணு நவஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. பட் இருந்தாலும் இன்னும் ஸ்ட்ராங்காக கேட்கணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆக்ட்ரஸ் விந்தியா கொஞ்சம் இந்த டியூட்டி பார்க்குறாரு, வாட்ச்மேனை பார்க்குறாரு, அப்புறம் நீ என்ன இதுக்கு ஏடிஎம்கேக்கு பேசிகிட்டு இருக்க, அப்போ நீ வந்து பூஜை தூக்குறியா வந்து ஏடிஎம்கேக்கு? வார்த்தை வந்து ஞாபகம் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுறது, கண்டவெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்ம தலைவருடைய இதை அரசியலை கண்டவெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறதப்ப நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறது. அடுத்து இந்த சுமந்த் ராமன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் கமல் சார் பேசுனது அந்த துபாய் இது போர் நடந்துட்டு இருக்குல்ல, அதை பற்றி பேசியிருந்தார். இனிமேல் ஸ்டே நோ டு வார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கோம். அது புரியலையா அவனுக்கு. உடனே கிராக் என்ன சொல்கிறாரு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு, கிராக்குக்கே தெரியாது நிறைய இது கலைஞர் வசனம் வந்து கமல் சார் கேட்டப்போ கிராக்கே முடிச்சுட்டு இருந்துச்சு. அப்புறம் கமலஹாசன் அந்த வரிகள் சொன்ன பிறகு ஆமாம் ஆமாம் கரெக்ட் நீங்கள் சொன்னது அந்த வரி இருக்குது அப்படின்ற மாதிரி கிராக்கே வந்து தெருக்கி விட்டாரா ஆண்டவர். நீ என்ன கிராக்கை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிற? நீ ஒரு தற்கொலைங்கிறது இது மூலமாக ப்ரூவ் பண்ணிட்டவர். அழகாக சொல்லியிருந்தார், இந்த போர் வந்து நடக்குது, நாளைக்கு நமக்கும் வரும், நமக்கும் இருக்கும், நாளைக்கு நமக்கு ஏதாவது நம்ம வீட்டில் நடக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதை பார்த்துட்டு நம்ம ஈஸியாக வந்து சிரிச்சுட்டு போக முடியாது. ஸோ கொஞ்சம் சீரியஸாக இருங்க அப்படின்றது சொன்னால் உனக்கு புரியல அப்படின்னா அப்புறம் நீ என்னத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறது. அடுத்து தாய் கிழவியில் ஒர்க் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கமல் சார் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக அவருக்கு பயங்கரமாக பிடிக்குமா. அவர் வந்து தாய் கிழவி படத்தில் வந்து அவரை பார்த்து ஒர்க்கை பார்த்துட்டு பாராட்டின போது ஸ்ட்ரெயிட்டாக கூப்பிட்டு பாராட்டினார் கமல் சார். அதை பார்த்து எனக்கு அவரால் தான் நான் வந்தேனே ராஷ்டிரத்திக்குள்ளே, பட் அவரே என்னை கூப்பிட்டு பாராட்டும் போது எனக்கு வந்து இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பரவுறது விஜய் கமல் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தனியாக நிற்க போகிறேன் அறிவிச்சிட்டாரு. கமல்ஹாசன் டிஎம்கே கூட்டணி தான். கமல் சார் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து முன்னாடி வந்து மேபி ராஜ்யசபா சீட் வாங்காமல் இருந்திருந்தால் தான் கமல் சார் வந்து நேரத்தில் நம்ம பேசியிருக்கலாம். பட் அதை வாங்கிட்டார் அப்படிங்கிறப்ப, ஏன்னா விஜய் சாருக்கும் கமல் சாருக்கும் வந்து பயங்கரமான ஒரு வேவ்லென்த் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா கமல் சாருடைய ஒவ்வொரு பர்த்டேக்கு விஜய் வந்துடுவார். விஜய் அவர்களுடைய ஃபங்க்ஷனுக்கு கமல் சார் வந்து தம்பி உண்மையிலே கூடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி யோசிச்சு பாருங்கள். அடுத்து நல்ல எழுத்தாளர்கள் கமல் சார் அறிமுகப்படுத்துனது சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்காரு, 19 வயசுலேருந்து. உதாரணத்துக்கு இப்போ ஒரு எழுத்தாளர் தீபான்னு சொல்லி ஒருத்தவங்க 4 நாள் முன்னாடி பேட்டி கொடுத்துருந்தாங்க, நம்ம கமலஹாசன் பார்க்கணுன்ட்டு. அவங்கள கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்கு. அந்த எழுத்தாளர் மிரண்டு போயிட்டாங்களாம், ஏன்னா அது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புரியுதா? இலக்கியங்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் கமலஹாசன் அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது ஹேட்ஸ் ஆஃப். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.